ஆல்ரினுடைய குடும்பத்தார் மேல வாங்க. ப்ளீஸ் கம். குடும்பம் மேல வாங்க, பிள்ளைங்களும் வாங்க. Children also come. Aldrin, the Lord told me, the Lord is increasing your anointing to raise a godly generation for Christ. I want to hand you the baton of raising young people. வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய வாலிபர்கள் சிறு பிள்ளைகளை கற்பழிக்கிறாங்க. போதையில என்ன செய்யறாங்கன்னு தெரியாம பாட்டிகளை கற்பழிக்கிறாங்க. தேசம் எங்க போயிட்டு இருக்கு? உணர்வு இல்லாம இருக்கிறாங்க. கவர்மெண்ட் கிட்ட சொல்யூஷன் இல்ல, ஸ்கூல்ஸ் கிட்ட இல்ல, காலேஜஸ்ல இல்ல. ஆனா ஜீவ விருட்சம் போல இருக்கிற இந்த சபையில இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு காலத்துல நான் வாங்க அங்கிள் ஆண்டி வாங்க, சித்தப்பாவும் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இந்த சபைய ஆண்டவர் பெரிய எதிர்பார்ப்போடு கொடுத்திருக்கிறார்ப்பா. இனிமேல் தான் பயங்கரமா சத்துரு போராடுவான். ஆனா ஒண்ணு சொல்றேன், இப்பத்துல இருந்து உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் இன்னும் 1000 மடங்கு பெருக்குவார். உங்க சிக்கலாக முடிந்து விட்டது. உங்க ஹெப்ரோன் முடிஞ்சிருச்சு. உங்க சீயோன் ஆரம்பமாகி விட்டது. தாவீது சீயோன் கோட்டையை பிடித்த பிறகு அது தாவீதின் நகரமாய் மாறிற்று. I am giving you the city. ஒரு 2 பிள்ளைங்க மேல அளவற்ற அபிஷேகத்தை கர்த்தர் ஊத்த போற மூத்தவனை கொண்டு வர எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட என்னை விட எல்லாரை விட வல்லமையான ஒரு அபிஷேகம் நிறைந்த ஆராதனை வீரனாய் மாற போகிறார். He is going to raise a young generation. இவன் மியூசிக் டிஃபரண்டா இருக்கும். இவனுடைய worship வந்து வெள்ளைக்காரர்களை இழுக்க போகிறது. இன்டர்நேஷனலா இவன் படிப்பான். இவனை நான் கொண்டு போய் தேசங்களில் பயிற்றுவித்து கொண்டு வருவேன். இவன் ஒரு அறுவடையின் ஆயுதமாய கையில மாறுவான். அன்னைக்கு உங்க சபையில வந்து உன்னை அபிஷேகம் பண்ணினேனே, அதே மாதிரி இன்னைக்கு இவனை நான் அபிஷேகம் பண்ணி சொல்லுகிறேன், இவன் பெரியவனாய் இருப்பான். இவனை கொண்டு கர்த்தர் ஜாதிகளை கொள்ளை பொருளாய் சம்பாதிப்பான். From today you will rise up and do mighty things, my son. என் மகனே, நீ பிறந்ததுல இருந்து குழந்தையா உங்க அப்பா அம்மா எனக்கு காமிச்சிருக்கிறாங்க. உன்னை கையில ஏந்தி முதற்பலன் கர்த்தருடையது. நான் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறேன். I have been from before you were born. I have been praying for you, my son. God will use you mightily. You will be a weapon of warfare in the hands of a mighty God. You will be a polished arrow. துலக்கமான அம்பா. உன்னை அவர் அம்பரா துணியில் அவர் மறைத்து வைப்பார். He will polish you and make you a polished arrow. மல்கபாரியாதரமா செந்தரே. அந்நிய பாஷையில பேசு. உனக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று அது பொங்கி வழிகிறத உணர்ற. அது தேசங்களுக்குள்ள பாய போகிறது. The Lord will give you the gift of singing in various languages. ஸ்பானிஷ்ல நீ பாடுறத நான் பார்க்கிறேன். இந்தியாவுடைய ஹிந்தில நீ சரளமாய் பாடுறத பார்க்கிறேன். You will raise up worship warriors across the nations. உனக்காக சில தேவ தூதர்களை கர்த்தர் நியமிக்கிறார். They will go ahead of you. They will prepare the ways. நீ உன் பெற்றோர்கிட்ட சொல்லல, நீ எந்த இடத்துல போய் படிக்கணும்னு உன் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. அந்த விருப்பத்தை ஜீவ விருட்சம் போல கர்த்தர் நிறைவேற்றி நடத்துவார். நீ நினைத்து பார்க்காத அந்த இடத்துக்கு நீ போவாய். இது கர்த்தருடைய வார்த்தை.
I will raise you in the nations. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை தன் பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. உன் பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம், உன் தாய்க்குள்ள இருந்த விசுவாசம், உன்னுடைய பெற்றோர் தலைமுறைகளில் இருந்த அபிஷேகம் உன் மேல இறங்கி வரும். நீ பெரிய காரியங்களை செய்வா. நீ இந்த சபையின் அடுத்த தலைமுறையை எழுப்புகிற கர்த்தருடைய கையில் இருக்கிற போர் ஆயுதமாய், அறுவடைக்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாய், as a threshing sledge I will sharpen you. இந்த இளையவனை கர்த்தர் சொல்றாரு, இவனை சத்துரு ரொம்ப வெறுக்கிறான். இவனை பார்த்தாலே சத்துரு எரிச்சலாகிறான். ஏன் தெரியுமா? இவன் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிற, வல்லமை வரங்களில் கிரியை செய்ய போகிற. இந்த கரம் நீட்டும் போது தேசங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளும். Show me both your hands. I pray and bless these hands, that when you stretch these hands, demons will flee. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறது அசுத்த ஆவி. ஆனா ஒரு தேசத்தின் மேல் இருக்கிற ஆளுகைகள் உன் கரம் நீட்டும் போது மோசேயின் கரங்களாய் அதை மாற்றுவேன். In the mighty name of Jesus. உனக்கு அதிகாரம் கொடுப்பார். You will be a man of miracles. இதுவரை கண்டிராத அற்புத அடையாளங்களை உன் கைகள் மூலமாய் செய்வார். உன் கை யாரை தொடுகிறதோ அங்கே ஒரு அற்புதம் தெளிவாய் நடக்கும். There will be miracles through you. God will glorify His name. அவர் வந்துட்டாராமே. பென்னியின் வந்தா எப்படி அந்த பட்டணத்துல சொல்லுவாங்க, அவர் வந்துட்டார் வந்துட்டார் வந்துட்டார். உன் பேரும் அதே மாதிரி இருக்கும். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். I will use you to bring millions to Christ. இந்த குடும்பத்தின் பாதுகாப்புக்காக எல்லாம் உங்க கையை நீட்டி ஆசீர்வதிங்க. ஆல்ரின், அஞ்சிஷா வாங்க, ரெண்டு பேரும் வந்து நில்லுங்க. The Holy Spirit says, I'm going to give you a father's heart. உனக்கு நான் பெரிய பொறுப்புகளை தர விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அநேக உபாத்தியாயர்கள் உண்டு, தகப்பன்மார் இல்லையே. நீங்க நிறைய சபைகள்ல ஆத்துமாக்கள் தகப்பன்மார தேடுறாங்க. உன் இருதயத்துல அந்த தகப்பன் இருதயத்தை கர்த்தர் உருவாக்கிக்கிட்டே வந்தார். நீ கேட்கிற இந்த திரளான ஆத்துமாக்களை நான் எப்படி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தகப்பன வைப்பேன். இவங்க உன்னை தன் அப்பான்னு கூப்பிடுவாங்க. இனிமேல பாஸ்டர் பிரதர் உன்னை கூப்பிட மாட்டாங்க. I am shifting your anointing, my son. I am giving you my mantle. நம்ம மேல பல சால்வைகளை நான் வைப்பேன். நீ அவைகளை எடுத்துக்கொண்டு போவாய். யோர்தான் உனக்கு முன்பாக பின்னிட்டு திரும்பும். யெசபேலை நீ வீழ்த்துவாய். பினேகாசை சொல்லி உன்னை ஊழியத்துக்கு அழைத்தவர், உன்னை ஒரு பினேகாசா இந்த தேசத்தில் இருக்கிற அசுத்தங்களை களைந்து போடுகிற வைராக்கியமான பினேகாசாய் உன்னை எழுப்புவார். நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி இருப்பார். உன்னை ஆண்டவர் ஒரு ஜீவ விருட்சமாய் வைப்பார். இந்த சபையை ஒரு ஜீவ விருட்சமாய் வைப்பார். அவர் உனக்காக கடும் வைராக்கியம் பாராட்டுவார். The Lord will be zealous for Zion. இன்னும் உனக்குள்ள இருந்து
ஜீவ ஊற்று, ஜீவ நதிகள் அது பொங்கிக் கொண்டே இருக்கும். தீர்க்க தரிசன பாடங்கள் பொங்கிக் கொண்டே இருக்கும். சபைய ஸ்ட்ரக்சர் பண்ணி நிர்வகிக்கிறதுக்கான கிருபையை தருவார். கர்த்தர் உன்னை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் விஸ்தாரங்கள் வருகிறது. இன்னும் பல இடங்கள்ல உனக்கு நான் இடங்களை தருவேன். சீயோன் பெருகும், சீயோன் வளரும், சீயோன் பரவும். The influence of Zion will be in the nation. உங்களோட மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒரு அண்ணனா, ஒரு அப்போஸ்தலனா இந்த சபையை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபை இந்த பட்டணத்துக்கு ஒரு ஜீவ விருட்சம். This is a tree of life. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீ ஒலிவ மரம், கனி தருவாய், இன்னும் பெருகுவாய். உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. என் மனசார உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வளர்ச்சியையும் இந்த சபையும் பார்த்து நான் சந்தோஷப்பட்டு போகிறேன். நான் சந்தோஷமா நான் திரும்பி செல்றேன். என் இருதயமெல்லாம் நிரம்பி இருக்கிறது. I have seen the glory of God here. Continue to pray and bless you.